Hi, welcome to my channel and I am Pooja. இந்த வீடியோல ரொம்ப டேஸ்டியான avocado dip எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். So let's get into the video. So அதனால நான் இங்க ஒரு full avocado வந்து எடுத்துர்க்கறேன். இது வந்து பழுத்து இருந்தா மட்டும் கட் பண்ணி இத நீங்க குக் பண்ண ஆரம்பிங்க. ஜஸ்ட் இந்த பழத்தை வந்து லேசா அமுக்கி பார்த்தா அது சாஃப்ட்டா நல்லா அமுங்கணும். சோ அப்போ நம்ம கட் பண்ணி அதை யூஸ் பண்ணலாம்னு அர்த்தம். காயா இருந்தா யூஸ் பண்ணாதீங்க. அது சில டைம் வந்து கசப்பா இருக்கும். Sometimes பழுத்த அவகேடோவே கசப்பா இருக்கும். அந்த நேரத்துல நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? அந்த அவகேடோவை நம்ம தூக்கி குப்பையில தான் டிஸ்கார்ட் பண்ணனும். இந்த அவகேடோ பேஸ் டிப்பை வந்து ஆக்சுவல் நேம் வந்து guacamole அப்படினு சொல்லுவாங்க. Actually இது வந்து ஒரு மெக்சிகன் ரெசிபி. இந்த அவகேடோ வச்சு நம்ம டிப் பண்றோம் இல்லையா? இது ஒரு மெக்சிகன் ரெசிபி. நீங்க மெக்சிகன் ரெஸ்டாரன்ட் நீங்க போனீங்கனா உங்களால இந்த ரெசிபி பார்க்க முடியும். பட் இப்போ எல்லா குசைன்லயுமேவும் நமக்கு இது காமனாவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிலர் வந்து அவகேடோ டிப் சொல்லுவாங்க, அவகேடோ ஸ்ப்ரெட் சொல்லுவாங்க, இல்லாட்டி அவகேடோ சாலட். அந்த மாதிரி நேம் வந்து கொஞ்சம் மாத்தி இருக்கும். பட் இது வந்து மெயினா எங்க டெவலப் ஆச்சுன்னா மெக்சிகன்ல டெவலப் ஆயிடுச்சு. சோ அவகேடோ ஓபன் பண்ணனதுக்கு அப்புறமா சம்டைம்ஸ் உள்ள வந்து கொஞ்சம் லேசா Black கலர்ல இருக்கும். சோ அது மட்டும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்கூப் பண்ணி எடுத்து கீழ போட்டுட்டு ரிமைனிங் பார்ட் வந்து நம்ம இந்த ரெசிபிக்காக யூஸ் பண்ணலாம். சோ நீங்க ஸ்பூன் வச்சு ஸ்கூப் பண்ணும்போதே ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். அப்படினா பழம் நல்லா பழுத்து இருக்குதுன்னு அர்த்தம். சோ இந்த அவகேடோ பழத்துல வந்து எந்த ஒரு பர்టిక్యులர் டேஸ்ட்டுமே இருக்காது. ஒரு புளிப்போ இல்ல ஒரு இனிப்பு அந்த மாதிரி இருக்காது. இது பிளெண்டா இருக்கும். நீங்க இத ஸ்மூத்தி பண்ணனும்னாலும் பண்ணிக்கலாம். இல்லன்னா என்ன மாதிரி இப்படி ஸ்ப்ரெட்டாவும் பண்ணிக்கலாம். சோ அவகேடோ நல்லா ஸ்கூப் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ஃபோர்க் ஸ்பூனை வச்சு நல்லா மசிச்சுக்கங்க. இந்த அவகேடோவை நீங்க ஃபோர்க் ஸ்பூன் வச்சு மசிச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டினா இந்த பல்ப் எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைனா பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கங்க. அது இன்னுமே நல்லா அப்படியே பட்டர் மாதிரி அப்படியே வழுவழுவலுன்னு இருக்கும். சோ அந்த மாதிரியும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கங்க. நான் இங்க ஃபோர்க் ஸ்பூன் வச்சேவும் நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் இங்க நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை வந்து ஃபைனா சாப் பண்ணி இங்க ஆட் பண்றேன். 2 டேபிள் ஸ்பூன் தக்காளி, எலுமிச்சம்பழம் வந்து ஒரு 1/4 எலுமிச்சம்பழம், கொஞ்சோண்டு ஒரு 20 drops அளவுக்கு நான் லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த லெமன் ஜூஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா நீங்க எடுத்துக்கங்க. ரெடிமேட் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணாதீங்க. அது டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. சால்ட் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒண்ணு போல நல்லா mix பண்ணிட்டு நம்ம காரத்துக்கு இங்க எதுவுமே இன்னும் சேர்க்கல இல்லையா? சோ காரத்துக்காக இங்க நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து black pepper powder வந்து நீங்க ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா இந்த அவகேடோவை வந்து mix பண்ணி விட்டுட்டு salt செக் பண்ணிக்கிறேன். சோ எனக்கு வந்து இந்த ரெசிபில salt பத்தல. அதனால நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு salt ஆட் பண்ணி ஒண்ணு போல நான் நல்லா mix பண்ணிக்கிறேன். அவ்வளவுதாங்க நம்மளோட மெக்சிகன் ரெசிபியான guacamole வந்து ரெடி ஆயிருச்சு. nachosக்கும் இந்த டிப் ரொம்பவே நல்ல டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இட்ஸ் அமேசிங்கா இருக்கும். and tacos பண்ணும்போது கூட அந்த வெஜிடபிள்ஸோட இந்த டிப்பும் சேர்த்து வச்சு tacos பண்ணுங்க. that's also amazing. இந்த ரெசிபிக்கான ingredients எல்லாத்தையுமே நான் கீழ descriptionல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா descriptionல பார்த்து செக் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. Thanks for watching.